ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் உரிமை தொகையில் வந்து ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, புது பதிவு எப்போ வந்து தொடங்குது, அது மட்டும் மேல்முறையீடு, உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் பதில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இந்த கலைஞர் உரிமை தொகையில் வந்து 1,06,00,000க்கும் மேலே மாதந்தோறும் இந்த கலைஞர் உரிமை தொகையானது 1000 ரூபாய் வங்கியில் வந்து செலுத்திட்டு வராங்க. கூடுதலாக இது வந்து நிராகரிக்கப்பட்டு நிறைய பேருக்கு வந்து மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11,85,000க்கும் மேலே மேல்முறையீடு வந்து செய்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாருக்கும் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு விளக்கத்தோடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது கால்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து இந்த 1000 ரூபீஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு சிலருக்கு இந்த எஸ்எம்எஸ் அல்லது எந்த ஒரு கால்ஸுமே வராமல் மேல்முறையீடு கலாய்வு பண்ணி இருந்தவங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை டைரெக்டாக வங்கி கணக்கில் வந்து போட்டிருந்தாங்க. இது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த மாதமும் நிறைய பேர் கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வங்கி கணக்கில் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு போன மாதம் டிசம்பரில் வந்து 1000 ரூபாய் தொகை கொடுத்துருந்தாங்க. இப்போ கொடுக்கக்கூடிய தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலே வந்து இப்போ புதியதாக இந்த கலைஞர் உரிமை தொகையில் வந்து ஆட் பண்ணுறதா வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருந்தது. அதாவது புதுசாக வந்து மேல்முறையீடு கலாய்வு இப்படி இருந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு சராசரியா 2 லட்சத்திற்கும் மேலே புதியதாக வந்து இப்போ கலைஞர் உரிமை தொகையில் ஆட் ஆகப்படுறது இணைக்கப்படுகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது வருகிற 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யாருக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அரசு தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சத்துக்கும் மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பணிகளை செய்யறதுக்காக இன்னும் நிறைய வந்து நாட்கள் வந்து ரொம்பவே தள்ளிட்டு போறதுனால அரசாங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த வருவாய் கோட்ட ஆட்சியர், அதாவது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து இந்த கலாய்வுக்கோ அல்லது பேரை வந்து ஆட் பண்ணி இல்லை கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிலருக்கு நீங்க இந்த உரிமை தொகை கரெக்டாக வந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ புதுசாக வந்து கவர்மெண்ட்ல இருந்து 323 பணியிடங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் உரிமை தொகையில் யாரெல்லாம் வந்து தகுதியாக இருக்காங்களோ அவங்க யாருமே விடுபடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஒரு பணியை வந்து தொடங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் இந்த கலவாய்வு பணியில் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக வந்து இந்த அமௌண்ட் வந்து வரதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா கலெக்டர் ஆஃபீஸுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற கவர்மெண்ட் வந்து ஒரு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 323 பணியிடங்கள் செப்பரேட்டாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த ஒரு கலாய்வு பணியை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காகவும் சரி, அல்லது புதிய விண்ணப்பங்கள் வந்து வரத்துக்கும் சரி, அல்லது நிராகரிக்கப்படுறதுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே இவங்களுடைய ஒரு ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட கவர்மெண்ட்ல இருந்து இத்தனை 323 பேரை வந்து பணியிடங்கள் வந்து போட்டிருக்காங்க. அதனால கலாய்வில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக தீர்வு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், புதியதாக வந்து விண்ணப்பம் எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய மினிஸ்டர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனவரி மாதத்திலிருந்து புதியதாக விண்ணப்பம் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு தேதியும் அப்படி வந்து எதையுமே வந்து தெளிவாக வந்து வெளியிட கிடையாது. இந்த ஜனவரி மாதம், அதாவது இப்போ என்ன மாதிரி நியூஸஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதியதாக பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 22ஆம் தேதி வருவதற்காக வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து இந்த பொங்கல் பரிசு இது எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் இந்த ஒரு பணி வந்து தொடங்குவாங்க. அதனால 22ஆம் தேதி வந்து இந்த புது பதிவு வர்றதுக்காக வாய்ப்பு நிறையவே இருக்குது, அல்லது அதற்கு முன்கூட்டியவே வரத்துக்கும் வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதனால புதியதாக விண்ணப்பிக்கிறவங்க கொஞ்சம் தயாராகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது நிறைய பேருக்கு வந்து இந்த புது விண்ணப்பத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கும் சரி, கலாய்வில் இருக்கவங்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு இந்த புது பதிவு யாரெல்லாம் வந்து பண்ணலாம், யாரெல்லாம் பண்ண முடியும், யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதே போல் யாரெல்லாம் வந்து புது பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன். யாருக்கெல்லாம் மேல்முறையீடில் ரிசல்ட் வராமல் இருக்கோ அவங்க கண்டிப்பாக வந்து புது பதிவு
பதிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்களோ, அதாவது யாரெல்லாம் தவற விட்டீங்களோ அப்ளை பண்ணும் போது அவங்களும் இந்த தடவை வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே போல் புது ரேஷன் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களும் வந்து புது பதிவு பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ ரேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. அதனால் குறைந்த பட்சத்தில் தான் வந்து புதிய ரேஷன் கார்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அவங்களும் வந்து இந்த புது பதிவு விண்ணப்பிச்சுக்கலாம். அதே போல் யாரெல்லாம் ரேஷனில் வந்து பெயரை நீக்கிருக்கீங்களோ, அதாவது ஒரு சில காரணங்களால் உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து வராமல் போயிருக்கும். அதனால் உங்கள் ஒரு சில இஷ்யூவால் இப்போ ஃபேமிலியில் உங்களுடைய பென்ஷன் வாங்கலாம், அல்லது ஓஏபி இந்த மாதிரி வந்து இஎஸ்ஐ பிஎஃப்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி நபர்கள் நீக்கப்பட்டு புதிய ரேஷன் வாங்கியிருக்கீங்கன்னா, யார் அந்த அரசாங்கத்திலேருந்து பயன்பெற்றிருந்தீங்களோ அவங்கள நீக்கிட்டு ஒருவேளை அட்டை வச்சுருந்தீங்கன்னா அவங்களும் இந்த புது விண்ணப்பத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1000 அப்ளை பண்ணிங்கன்னா வரதுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. அதே போல் நிறைய பேர் கேட்கக்கூடியது, இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, கலைவு ஆல்ரெடி வந்து போயிட்டாங்க, இப்போ மறுபடியும் எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கண்டிப்பாக இந்த புது பதிவை உங்களால் வந்து செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய ஒர்க் வந்து அவங்களுக்கும் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி பண்ண வேலையை ரிட்டன் வந்து அவங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணும் போதே இந்த ஆதார் கார்டு அதே போல் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சிலதை கலெக்ட் பண்ணி அதை வந்து மறுபடியும் அப்ளை பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆஃப்லைன் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனாக இருந்தால் ஒரு வேளை உங்களால் மறுபடியும் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 50% வாய்ப்பில் ஒரு 50% பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் விண்ணப்பம் ஏற்கப்படாதவர்கள், தரவு கிடைக்கவில்லை, இந்த மாதிரி அவங்களும் புதுப்பதிவு செஞ்சு மகளிர் உரிமை தொகையை வந்து நீங்கள் கண்டிப்பாக 1000 ரூபாய் வாங்க முடியும். இதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லக்கூடியது என்ன, தொடர்ச்சியாக என்னோடய வீடியோக்களை கண்டிப்பாக உங்களுடைய பேங்க்கில் ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அதுலேருந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து எந்த பேங்க்கில் நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து உங்களுடைய அமௌண்ட்டு போகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மறக்காமல் ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணி வைங்க. சப்போஸ் எனக்கு வந்து இதில் எதுலையுமே வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை, எனக்கு கால்ஸு எஸ்எம்எஸ் எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி நான் சொன்னேன், சிஎம் செல்லுக்கு வந்து கால் பண்ணுங்கள், உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். 1100க்கு கால் பண்ணி கரெக்டாக உங்களுடைய விஷயத்தை வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் உதவியாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. உங்களுடைய மொபைல்ஸ்க்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் என்னென்ன எஸ்எம்எஸ் வருதோ எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள். அதே போல் கால்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கலைவுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கால்ஸையும் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து இஷ்யூ எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கிட்டு இந்த மகளிர் உரிமை தொகையை தகுதியானவர்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த தொடர்ச்சியான வீடியோக்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து கலைஞர் உரிமை தொகையில் வந்து உங்களால் வந்து இருக்க முடியும், வாங்க முடியும். ஒரு சிலர் 2 மாதம் வந்தவங்களுக்கும் 3வது மாதம் பணம் வராமையும் போயிருக்கு. இந்த ஒரு நீக்கப்பட்டதுக்கான காரணங்களும் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக வாங்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். புதிய விண்ணப்பம் வரும் பொழுது உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி அதை அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேல்முறையீடு ரிஜெக்ட் ஆனவங்க யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை. புதிய விண்ணப்பம் வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓப்பன் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும்.